வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ். இன்றைக்கி ஆசிலேஷன்ஸ் டாப்பிக்லேருந்து இந்த வருஷம் நீட் எக்ஸாமில் கேட்க போகிற ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின் அதை எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணி ஃபுல் மார்க் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். அதை சால்வ் பண்ணும் போதே அந்த நியூமரிக்கலை எப்படி ஷார்ட்கட்ஸோட சிம்பிள் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக கொடுக்கக்கூடிய டைமில் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்த்துருவோம். அந்த நியூமரிக்கல்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபார்முலாஸ் ஃபுல்லாகவே லிஸ்ட் பண்ணுறேன். இந்த ஃபார்முலாஸை நீங்கள் ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணி இந்த நோட்ஸை பிடிஎஃபாக வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒரு புக்கில் கிடைக்காது. இந்த யூனிட்டில் மினிமம் ஒரு கொஷின், மேக்ஸிமம் 2 கொஷின் கேட்பாங்க. 4 to 8 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கலாம் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது மூலிமா. ஸோ ஃபார்முலாஸ் பொறுத்தளவில் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து சொல்லிடுறேன். பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் x ஈக்குவல் டு a cos ஒமேகா டி, y ஈக்குவல் டு a sin ஒமேகா டி. உங்கள் புக்கில் டெக்ஸ்ட்டில் வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா a cos ஒமேகா டிக்கு a sin ஒமேகா டி, இல்லை a sin ஒமேகா டி இல்லை a cos ஒமேகா டி இருந்தால் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். காசுங்கிறது ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் ஆப்ஜெக்ட் பார்ட்டிக்கல் இருக்குது ஸ்டார்டிங்லேயே அட் டைம் டீலேயே எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் இருந்துச்சுன்னா காசு எடுக்கணும், மீன் பொசிஷனில் இருந்துச்சுன்னா சைன் எடுக்கணும். ரெண்டுலேயுமே மீதி பேராமீட்டர் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் எப்போ பீரியாடிக் ஃபங்க்ஷன் சொல்ல முடியும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் சைன் ஒமேகா டி ஆர்எல்ஸ் காஸ் ஒமேகா டி ஆர்எல்ஸ் சைன் ஒமேகா டி ப்ளஸ் காஸ் ஒமேகா டி இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அதை நம்ம பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக பீரியாடிக்காக தான் இருக்கும். அதோட வெலாசிட்டி அண்ட் ஆசிலேஷன் எல்லாமே பார்த்தோம்னா ஓகே. எதெல்லாம் நான் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியலில் இருக்கக்கூடிய இ பவர் மைனஸ் ஒமேகா டி ஆர் லாக் ஆஃப் ஒமேகா டி இது எல்லாமே நான் பீரியாடிக் ஃபங்க்ஷனாக தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பீரியாடிக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் SHM. சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் அப்படின்னா என்னென்னா இது பீரியாடிக் மோஷனோட ஒரு டைப்பு தான். இது கண்டிப்பாக ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இருந்தாகணும், பீரியாடிக் மோஷனாக இருந்தாகணும். இதில் அடிஷ்னலாக என்ன இருக்கும் அப்படின்னா விச் ஆஸ் அ ரெஸ்டாரிங் ஃபோர்ஸ் இருக்கும். அடிஷ்னலாக ஒரு ரெஸ்டாரிங் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸு எப்பயுமே ஆக்ட்ஸு டுவர்ட்ஸு மீன் பொசிஷன். F is equal to minus kx சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் சிம்பிள் பெண்டுலம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா x ஈக்குவல் டு a cos ஒமேகா டி ப்ளஸ் 5. அகைன் நான் சொல்கிறேன், இது சைன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒயில் உள்ள ப்ரொஜெக்ஷனுக்கு சைன் ஈக்குவல் டு ஒமேகா டி ப்ளஸ் 5. இதையும் நீங்கள் காசாக கூட எடுக்கலாம். ஆன்சர் ஒன்றா தான் வரும். ஓகே, இதில் சிம்பிள் ஹார்மானிக் மோஷனில் வெலாசிட்டிக்கு என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னா ஆங்குலர் ஃப்ரீக்குவென்சி ஒமேகா இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது ஒய் ஸ்கொயர் சில புக்கில் இருக்கும், அப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம். வி மேக்ஸ், ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எக்ஸில் எடுத்துட்டோம்னா எக்ஸு, ஒய்யோட ப்ரொஜெக்ஷன் எடுத்தோம்னா ஒய், அதனால் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கலாம், இல்லை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ரிசல்ட்டை சேஞ்ச் பண்ணாது. இந்த வெலாசிட்டியோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் இன்ட்டு ஒமேகா. மேக்ஸிமம் இதில் உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு வேனிஷ் ஆயிரும். ஏவை வெளியே எடுக்கும் போது ஏ ஸ்கொயர்லேருந்து ஏவாயிரும், அப்போ ஏ ஒமேகான்னு வரும். ஃபோர்த் ஃபார்முலா இதில் ஆக்சலரேஷன், சிம்பிள் ஹார்மானிக் மோஷனோட ஆக்சலரேஷன் முக்கியமான கண்டிஷன். எந்த ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆக்சலரேஷன் அதோட ஆக்சலரேஷன் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸு. இதுக்கு பதிலாக புக்கில் ஒய் இருந்தால் ஒய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு இருந்தால் மட்டும்தான் அது சிம்பிள் ஹார்மானிக் மோஷனாக கண்டிப்பாக இருக்க முடியும். இது முக்கியமான கண்டிஷன் ஃபார் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் ஆக்சலரேஷன் வச்சு தான் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். அது ஒன்லி
சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அண்ட் பீரியாடிக் ஃபங்க்ஷனா இல்லை ஒன்லி பீரியாடிக் ஃபங்க்ஷனாங்கிறது. எல்லா பீரியாடிக் ஃபங்க்ஷனும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சலரேஷன் மேக்ஸிமம் வேல்யூ வந்து ஏ ஒமேகா ஸ்கொயர். இதில் நான் மாடுலஸ் வேல்யூவாக போட்டிருக்கிறேன். இதில் அந்த எக்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஏங்கிறது ஆம்ப்ளிடியூடு, மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான் நம்ம ஆம்ப்ளிடியூட்னு சொல்கிறோம். ஸோ ஏ ஒமேகா ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம பார்த்த டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இது எல்லாமே என்ன ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்கும், எல்லாத்துக்கும் ஃபேஸ் ஆங்கிள் ஃபைல என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். சில புக்கில் நல்ல கிளியராகவே டேபிளாக இருக்குது. அதில் இருந்து கிறிஸ்பாக நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் நான் சொல்கிறேன். வெலாசிட்டி v in simple harmonic motion leads displacement by angle phi by 2. இதே மாதிரி acceleration a in simple harmonic motion leads velocity by pi by 2. இப்போ வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் பை பை 2 இருக்குது, ஆக்சலரேஷனுக்கும் வெலாசிட்டிக்கும் பை பை 2 இருக்குது. அப்போ ஆக்சலரேஷன் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன இருக்கும்? ஆக்சலரேஷன் இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், அப்போ பை பை 2 ப்ளஸ் பை பை 2 லீட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை 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 2 ப்ளஸ் பை பை 2, ஸோ பைன்னு வரும். இது ஒன் வேர்டுக்கு கொஞ்சம் தேவைப்படும் டைரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இந்த ரிசல்ட்ஸ். 6th உங்கள் எல்லாத்துக்கும் நோன் ஃபார்முலா, டைம் பீரியடுக்கான ஃபார்முலா 2 பை பை ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு போடலாம். இதில் வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 2 பை பை டீன்னு போடலாம். இல்லை பை மீன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் எழுதணும் அப்படின்னா ஒமேகா ஈக்குவல் டு 2 பை பை நியூன்னு எழுதலாம். இதில் நியூங்கிறது என்ன அப்படின்னா 1 பை டைம் பீரியட். இதை ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி நியூமரிக்கல்ஸ் இருக்குது. எல்லா நியூமரிக்கலையுமே வேறு ஃபார்முலா இருந்தால் கூட அட்லீஸ்ட் இந்த ஃபார்முலா பண்ணிவிட்டு திரும்ப அதோட ரிசல்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் யூஸ்வலாக கேட்குறது ஸ்ப்ரிங் பெண்டுலம். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வச்சு அந்த மாதிரி டைப்பில் அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ஃப்ளோரில் இது வந்து ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்டு, இங்கேருந்து ஒரு கே ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் உள்ள ஒரு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், இட் இஸ் அட்டாச்டு வித் சம் மாஸ் m. அப்போ இதோட வைப்ரேஷன், இதோட ஆசிலேஷன்ஸ் வச்சு அதுக்கான டைம் பீரியட் கேட்பாங்க. இதை வந்து நம்ம ஹரிசாண்டல் டைம் பீரியட்னு சொல்லுவோம். இதில் டைம் பீரியடுக்கான நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. நம்ம மினிமம் ஒரு 4-5 இங்கே லிஸ்ட் பண்ண போகிறோம். இதில் ஹரிசாண்டல் டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் அப்படிங்கிறது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். டைம் பெண்டுலம்னு எழுத ஆரம்பிச்சிட்டேன், டைம் பீரியட். ஓகே, இது என்ன அப்படின்னா t ஈக்குவல் டு 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் m பை கே. இதை நமக்கு ஃப்ரீக்வென்சின்னு கொடுத்தாங்க அப்படின்னா இது எல்லாமே ரெசிப்ரோக்கலாக வரும். நான் டைம் பீரியட் மட்டும் சொல்லிடுறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு ஃப்ரீக்வென்சிக்கு நீங்கள் தேவைன்னா மாற்றி எழுதிக்கோங்க. இதிலிருந்து we know that angular frequency equal to square root of spring constant by mass of object. ஓகே, இது ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இப்போ இதில் உள்ள ஸ்பெஷல் கேசஸ் என்னங்கிறத பார்த்தரலாம். ரொம்ப ரேராக தான் கேட்குறாங்க, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது இப்போ நான் சொன்ன கொஸ்டின் பாயிண்ட் நம்பர் 7 உள்ள ஃபார்முலா தான். இதுலேயே ஸ்பெஷல் கேஸாக இஃப் போன கேஸில் உள்ளது எல்லாமே மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போ இஃப் ஸ்ப்ரிங் ஹேஸ் மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு பிளாக் கொடுத்துருவாங்க, உடன் பிளாக்கு ஏதாவது ஒரு பிளாக் கொடுத்துட்டு அதுக்கு ஸ்மால் m மாஸ்ன்னு கொடுத்துருவாங்க. அடிஷ்னலாக கொஞ்சம் கொஸ்டினை டஃப் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா இஃப் ஸ்ப்ரிங் ஹேஸ் மாஸ் ஆஃப் கேபிட்டல் M கொடுக்குறாங்கன்னு வைங்க. இந்த ஃபார்முலா எப்படி மாறும் அப்படின்னா t ஈக்குவல் டு 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்மால் m எப்பொழுதும் போல் இருக்கும், கேபிட்டல் M ப்ளஸ் 3. இது லாங் டெரைவேஷனோட ரிசல்ட்டு. நான் ரிசல்ட்டை மட்டும் சொல்கிறேன். இங்கே நமக்கு தியரி இந்த டெரைவேஷன்லாம் தேவையில்லை. ஏன்னா நமக்கு 3 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின்லாம் இங்கே கிடையாது. டெரைவேஷனுக்குலாம் மார்க் கிடையாது, ஸ்டெப் மார்க் கிடையாது. ஸோ டைரெக்டாக ஃபார்முலா, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கிறது மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கிராஷ் கோர்ஸ் சீரீஸில். ஓகே, இதில் அடுத்த ஸ்பெஷல் கேஸ் இஃப் அந்த ஸ்ப்ரிங்கை வந்து இஸ்
cut into n parts. சின்ன சின்ன ஸ்ப்ரிங்ஸாக ஒரே ஸ்ப்ரிங்குக்கே ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் உள்ள ஸ்ப்ரிங்கை வந்து சின்ன சின்ன ஸ்ப்ரிங்காக 2-3 கட் பண்ணிட்டோம், அதில் n நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து ஜஸ்ட் டினாமினேட்டில் ஒரு n அடிஷ்னலாக ஆட் ஆகும். If the same spring is connected by two masses m1, m2 னு 2 மாஸில் கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 masses, then t equal to 2 pi square root of mu, இங்கே refracting index கிடையாது, reduced mass k, where mu is reduced mass m1 m2 by m1 plus m2, இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த மியூவோட வேல்யூ m1 m2 வேல்யூவோட கம்மியாக வரும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கே வந்து அந்த ஸ்ப்ரிங்கோட லென்த் இருக்கு இல்லையா, அதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, லாங்கர் ஸ்ப்ரிங்காக இருக்குது அப்படின்னா, ஸ்ப்ரிங்கோட லென்த் அதிகமாக இருக்குன்னா இதிலேருந்தே நீங்கள் பார்த்துடலாம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து சாஃப்டராக இருக்கும், தட் இஸ் கே வேல்யூ வந்து ஸ்மாலாக இருக்கும். இதுவே வந்து ஷார்ட்டர் ஸ்ப்ரிங்காக இருக்குது அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்குன்னு அர்த்தம், அந்த லூப்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா அது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், ஸ்டிஃபராக இருக்கும். அப்போ ஸ்டிஃபாக இருக்குன்னா நம்ம கே வந்து என்ன சொல்லுவோம், லார்ஜர் கே வேல்யூன்னு சொல்லுவோம். ஓகே, இது k is indirectly proportional to its length. அடுத்து இந்த கேலாம் 2-3 கே கொடுத்துட்டு அதுக்கான எஃபெக்ட் சீரீஸில் இருந்தால் எப்படி, பேரலாக இருந்தால் எப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா ஒரு அப்ளிகேஷனை நம்ம நியூமரிக்கலில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்ப்ரிங்ஸ் இன் சீரியஸில் கனெக்டடாக இருக்குது அப்படின்னா, சீரியஸ் கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து 1/ks equal to 1/k1 plus 1/k2 plus etc. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு தான் நம்ம ஈக்குவலண்ட் எடுக்கணும். கடைசியாக ஒரு ரெசிப்ரோக்கல் எடுத்து ஈக்குவலண்ட் எடுக்கணும். 2 இருந்துச்சுன்னா ks equal to k1 k2 by k1 plus k2ன்னு வந்துடும். நான் இங்கே அந்த மாதிரி காமன் ஃபார்முலா எழுதலை, ஏன்னா 2க்கு மேற்பட்டது கொடுக்குறாங்க ரீசெண்டாக. ஓகே, இஃப் ஐடென்டிக்கல் ஸ்ப்ரிங்ஸ், ஐடென்டிக்கல் ஸ்ப்ரிங்ஸ்னால் என்னங்க, k1 equal to k2 equal to k3 equal to அப்படி எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இந்த ks வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா k/n இருக்கும். இங்கே nங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். அடுத்து சீரியஸ் கனெக்ஷனில் பொறுத்தளவில், சீரியஸ் ஸ்ப்ரிங்ஸில் பொறுத்தளவில் ஈக்குவலண்ட்டை வச்சு பார்த்தோம்னா கே ஈக்குவலண்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சிஸ்டம் பிகம்ஸ், டோட்டலாக அந்த எல்லா ஸ்ப்ரிங்கும் சேர்ந்த சிஸ்டம் பிகம்ஸ் சாஃப்டராக இருக்கும். அதோட நெட் எஃபெக்ட் வந்து ஸ்ப்ரிங்ஸை வந்து சாஃப்டர் ஆக்கிரும். இப்போ இதே மாதிரி ஸ்ப்ரிங்ஸ் வந்து பேரலாக கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா என்ன எஃபெக்ட் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸ்ப்ரிங்ஸ் இன் பேரலல் கனெக்ஷன், ஜஸ்ட்டு எல்லா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வேல்யூவையும் நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். கே இன் பேரலல். இதில் ஐடென்டிக்கல் பேரலல் கனெக்ஷனில் ஐடென்டிக்கல் ஸ்ப்ரிங்ஸ்ன்னு கொடுத்துட்றாங்க அப்படின்னா k1 equal to k2 equal to k3 எக்ஸட்ரான்னு கொடுத்துட்றாங்க அப்படின்னா அதோட நெட் எஃபெக்ட்டு kp equal to n times of k. ஜஸ்ட்டு அங்கே டிவைட் பண்ணோம் சீரீஸில், இங்கே பேரலில் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த பேரலல் காம்போ இருக்கும் போது, பேரலல் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கும் போது அந்த k ஈக்குவலண்ட்டோட எஃபெக்ட் என்ன செய்யும் அப்படின்னா அந்த டோட்டல் சிஸ்டத்தை, நிறையா ஸ்ப்ரிங்ஸ் பேரலாக கனெக்ட் ஆகக்கூடிய சிஸ்டத்தில் அதோட எஃபெக்டை, சிஸ்டமோட எஃபெக்டை, சிஸ்டம் பிகம்ஸ்
ஸ்டிஃபர், இன்னும் ரொம்ப எலாங்கேட் பண்ண முடியாதபடி ஹார்ட் ஆகும், ஸ்டிஃபர் ஆகும். ஓகே, இப்போ எனர்ஜி எஸ்ஹெச்எம்மில் எனர்ஜிக்கு போயிடலாம். kinetic energy equal to of m omega square a square minus x square. இங்கே y இருந்தாலும் தப்பில்லை. இன்னொரு ஃபார்முலா of k into a square minus x square. இங்கே k எப்படி வந்துச்சு அப்படின்னா ஒமேகாக்கு பதிலாக நமக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் k by m சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இதிலேயே kinetic energy average equal to 1/4 m omega square a square. நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் எஸ்ஹெச்எம். ஸோ இது வந்து ஃபுல்லாக கைனடிக் எனர்ஜி பார்த்தனால கைனடிக் எனர்ஜி இன் எஸ்ஹெச்எம்னு இருக்கட்டும். இது பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் எஸ்ஹெச்எம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன் ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆவரேஜுக்கு வந்து 1/4 எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். அதே தான், நிறையா ஃபார்ம்ஸ் இருக்குது. நான் இங்கே நியூமரிக்கலில் யூஸ் பண்ணுற ஃபார்ம்ஸ் மட்டும் எழுதுகிறேன். இதே வேறு ஃபார்ம்ஸில் எழுதலாம் புக்கில். சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் 5 வச்சு எழுதலாம், காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் 5 வச்சு எழுதலாம். அதெல்லாம் நமக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. நியூமரிக்கல் எது தேவையோ அது மட்டும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ரிவிஷன் டயத்தில் நீங்கள் டக்குன்னு மக்கப் பண்ணிட்டு போனாலும் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் உங்களுக்கு போதும். டோட்டல் எனர்ஜி இன் எஸ்ஹெச்எம், டோட்டல் எனர்ஜி பொறுத்தவரை ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். இதில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா ஆஃப் கேஏ ஸ்கொயர். இதிலேருந்து ஆம்ப்ளிடியூடுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. ஆம்ப்ளிடியூடுக்குன்னு கேட்குறாங்க அப்படின்னா இதிலேருந்து ரீஅரேஞ்ச் பண்ணி, அதாவது ஆம்ப்ளிடியூடு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி, அதாவது 2 times ஆஃப் டோட்டல் எனர்ஜி பை கே, இந்த ஃபார்முலாலேருந்து தான் அதை எழுதுகிறோம். ஓகே, டோட்டல் எனர்ஜி ஆவரேஜ் கேட்குறாங்கன்னா ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். தென் அதிக கொஷின் கேட்பாங்க. நான் சொன்ன டாபிக் என்ன? ஸ்ப்ரிங் பெண்டுலம், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வச்சு நிறையா கொஷின் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து அதிக கொஷின் இந்த யூனிட்டில் கேட்கக்கூடிய டாபிக் சிம்பிள் பெண்டுலம். சிம்பிள் பெண்டுலமில் நமக்கு கிடைக்கக்கூடியது வெர்டிக்கல், அங்கே ஹரிசாண்டல் சொன்னோம் இல்லையா, இங்கே வந்து வெர்டிக்கல் டைம் பீரியட் கிடைக்கும். வெர்டிக்கல் டைம் பீரியட்னா லென்த்து வந்துடும், ஹரிசாண்டல் டைம் பீரியட்னா மாஸ் வந்துடும். இங்கே வெர்டிக்கல் டைம் பீரியடில் லென்த்து வந்துடும் 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் L/G. சிம்பிள் பெண்டுலமில் மாசு தேவையில்லை. அப்படி மாஸ் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாஸ் வச்சு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க, I/mgL. இங்கே ஐங்கிறது என்ன அப்படின்னா ml ஸ்கொயர். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லைனில் உள்ள ஃபார்முலா வந்துடும். இதிலேருந்து எல்லுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணால் சில நேரங்களில் லென்த் என்னன்னு கேட்பாங்க. இதே ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணால் GT ஸ்கொயர் பை 4π ஸ்கொயர்னு வரும். இதெல்லாம் அதர் ஃபார்ம்ஸ், ஒரே ஃபார்முலா வச்சுக்கிட்டு அதோட வேரியஸ் ஃபார்ம்ஸை தான் எழுதியிருக்கேன். தனித்தனியாக மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. செகண்ட்ஸ் பெண்டுலம். செகண்ட்ஸ் பெண்டுலமில் டைம் வந்து 2 செகண்ட் இருக்கும். இந்த டைமை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா லென்த் வந்து 1 மீட்டர் வரும். அடுத்து கோனிக்கல் பெண்டுலம். இதுக்கான டைம் பீரியட் என்ன அப்படின்னா செகண்ட்ஸ் பெண்டுலம் டைம் பீரியட் டைரெக்டாக ஃபார்முலாலாம் எழுதல, 2 செகண்ட்ஸ் நான் கொடுத்துட்டேன். கோனிக்கல் பெண்டுலமுக்கு 2π இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் L cos theta by G. L/Gயில் L cos theta by Gன்னு வரும். இதே மாதிரி டார்சனல் பெண்டுலம் T equal to 2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் I/C. இங்கே ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதே m/k மாதிரியே தான், ஆனால் இது ரொட்டேஷனலோட அனலாகு.
மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அங்கே கே இருக்கும், கேக்கு பதிலாக இங்கே சி, அங்கே கேங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டு, இங்கே வந்து ரெஸ்டாரிங் டார்க்கு. அடுத்து லிக்விட் இன் யூ டியூப், யூ ஷேப்டு டியூப், T ஈக்குவல் டு 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் L பை 2G. எல்லுங்கிறது டோட்டல் அந்த லிக்விட் காலமோட லென்த்து. ஒன் சைடு லென்த்து மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஏதாவது ஒரு லிம்புக்கு ஹைட்டு கொடுக்குறாங்கன்னா ஹெச் பை ஜின்னு வந்துடும். ஏன் அப்படின்னா ஹெச்ங்கிறது வந்து எல் பை 2க்கு ஈக்குவல். இதுக்கப்புறம் முக்கியமான டாப்பிக்கு, கொஷின் கேட்க வேண்டிய டாப்பிக்கு, ஆனால் யூஸ்வலாக கேட்குறதில்ல, இருந்தாலும் ஃபார்முலாஸ் மட்டுமாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டேம்ப்டு ஆசிலேஷன் நிறைய கேட்டதில்லை, கேட்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். ஸோ டேம்ப்டு ஆசிலேஷனை பொறுத்தளவில் டேம்பிங் ஃபோர்ஸ், ஒரு ஆசிலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா அதுக்கு காரணமான டேம்பிங் ஃபோர்ஸ் FD ஈக்குவல் டு மைனஸ் பிவி. இங்கே பிங்கிறது பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம், விங்கிறது வெலாசிட்டி தான். இந்த டேம்ப்டு ஆசிலேஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்ஸ் டைம் ஃபங்க்ஷனில் எழுதுகிறேன், ஏஇ பவர் மைனஸ் பிடி பை 2m. இ பவரில் மைனஸ் வந்துட்டாலே அது என்ன ஆக போகுது அப்படின்னா லூஸ் ஆகிக்கிட்டே குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம். எனர்ஜி வந்து எக்ஸ்போனன்ஷியலாக ரெடியூஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஆசிலேஷன் டேம்பிங் ஆசிலேஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். காஸ் ஒமேகா டேஷ் டி ப்ளஸ் 5 ஃபேஸ். நெக்ஸ்ட்டு இந்த டேம்ப்டு ஆசிலேஷன்ஸில் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச கே பை எம் போட்டு மைனஸ் இந்த ஃபேக்டர் வரனால தான் குறையுது. பி ஸ்கொயர்ட் பை 4m². இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, கே பை எம்ங்கிறது ஒமேகா நமக்கு தெரியும், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள நம்ம எழுதுனால ஒமேகா ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன், மைனஸ் இது அப்படியே ஸ்கொயருக்காக எழுதுகிறேன் 2m, பி பை 2m த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 24. டேம்ப்டு ஆசிலேஷன்ஸில் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆஃப் கே ஏ ஸ்கொயர்ட் நமக்கு எனர்ஜி தெரியும், ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்கொயர்டு நமக்கு தெரியும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஏ ஸ்கொயர்ட் இ பவர் மைனஸ் பிடி பை 2m. இது டேம்ப்டு ஆசிலேஷனோட எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன். இப்போ நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறது மல்டிபிள் சோர்ஸ் யூஸ் பண்ணி கலெக்டிவாக எடுத்துக்கூடிய ஃபுல் செட் ஃபார்முலா. இதை தாண்டி வெளியே இருந்து கொஷின் கேட்க சான்ஸே இல்லை. இப்போ ப்ரீவியஸ் இயர்ஸில் என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க, அதை ஈஸியாக 1 மினிட்டில் எப்படி சால்வ் பண்ணலாம், டக்குன்னு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். நான் 1 மினிட்டில் சொல்ல போகிறதில்ல, நல்ல எக்ஸ்பிளைனேஷன் கொடுத்து உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். ஸோ தட் அதே மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதே மாதிரி சிமிலர் ப்ராப்ளம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, அதுதான் உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ நியூமரிக்கல் சால்வ் பண்ணிடலாம். எக்ஸுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, ஃபங்க்ஷனில் ஒமேகா டி இருக்குது. ஸோ சைன் ஒமேகா டி இருந்துட்டாலே அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாக தான் இருக்கும். அதோட ஆக்சலரேஷன் வச்சு இன்னும் எஃபெக்டிவாக அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். த ஆம்ப்ளிடியூட் அண்ட் டைம் பீரியட் ஆஃப் மோஷன் ரெஸ்பெக்டிவ்லி என்னன்னு கேட்குறாங்க. ஆம்ப்ளிடியூடும் டைம் பீரியடும். கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனை அப்படி எழுதிக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டு சைனு பை டி ப்ளஸ் பை பை 3. இதில் இந்த இடத்துல ஒரு மீட்ரு கொடுத்துட்டாங்க. மீட்ரு கொடுத்துட்டாலே நம்ம எடுக்கக்கூடியது கண்டிப்பாக சென்டிமீட்டரில் வராது. ஸோ பி அண்ட் டியை நம்ம விட்டுறலாம், இங்கே மீட்டரில் தான் வரும். ஓகே, இதை நம்ம எது கூட கம்பேர் பண்ணலான்னா, ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் எக்ஸுக்கு நான் எழுதுகிறேன். ஏ சைன்
ஒமேகா டி ப்ளஸ் 5. அப்படியே கம்பேர் பண்ணோம்னா by comparing 1 and 2 we know that a equal to 5 meter ஒரு parameter முடிஞ்சு. அடுத்து ஒமேகா t equal to ஒமேகா t இடத்துல நமக்கு என்ன இருக்குது pi by t இருக்குது. pi by t இல்லை pi t இருக்குது. ஒமேகா டீயோட ப்ளஸ் நல்லா தெளிவாக எழுதிடுவோம். ஒமேகா டீக்கு கரஸ்பாண்டிங்காக we have pi t. ஸோ ஃப்ரம் திஸ் டி கட் பண்ணிட்டோம்னா ஒமேகா ஈக்குவல் டு பைன்னு போட்டுக்கலாம். ஆனால் நம்ம கேட்டிருக்கு வந்து டைம் பீரியட் ஈக்குவல் டு 2 ஒமேகா. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 ஒமேகா வேல்யூ பைன்னு பார்த்துருக்கோம். அப்போ பை கட் பண்ணிட்டோம்னா டைம் பீரியட் t ஈக்குவல் டு 2 seconds. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் a ஈக்குவல் டு 5 மீட்டர் வந்திருக்கு. டைம் பீரியட் t ஈக்குவல் டு 2 seconds வந்திருக்கு. ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் இது. ஆன்சர் வந்து கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் ஏ. The displacement of particle executing simple harmonic motionக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சைன் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை காஸ் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லை சைன் ஒமேகா டி ப்ளஸ் காஸ் ஒமேகா டிங்கிற ஃபங்க்ஷனாக இருக்கலாம். இந்த மூணுமே சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனாக இருக்க சான்ஸ் இருக்குது. அதர் தென் திஸ் இருக்காது. அப்படி கொடுத்துட்டு ஆம்ப்ளிடியூட் ஆஃப் இட்ஸ் ஆசிலேஷன் கிவன் பை. அப்போ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் இட்ஸ் ஆசிலேஷன்னா இங்கே ரெண்டு ஆம்ப்ளிடியூட் இருக்குது. ஏங்கிறதும் ஆம்ப்ளிடியூட் தான், பிங்கிறதும் ஆம்ப்ளிடியூட் தான். இந்த ரெண்டு ஆம்ப்ளிடியூடுக்கு ரிசல்டன்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, நான் இப்போ இதில் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்கிறேன் பாருங்கள். கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு ஏ நாட் ப்ளஸ் ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் பி காஸ் ஒமேகா டி. இதில் ஏ நாட்டுங்கிற டேர்ம் வந்து பியூராக ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டான டேர்மு. அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டேர்ம் வந்து அந்த மீன் பொசிஷனை இட்ஸ் ஒன்லி ஷிஃப்டிங். இதோட எஃபெக்ட் என்னென்னா ஒன்லி ஷிஃப்டிங் த மீன் பொசிஷன் அண்ட் டசன்ட் அஃபெக்ட் ஆம்ப்ளிடியூட். இது ஆம்ப்ளிடியூடை எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஏன்னா இதில் வந்து வேரி ஆகக்கூடிய ஃபங்க்ஷன் சைன் ஒமேகா டி மாதிரியான வேரி ஆகக்கூடிய ஃபங்க்ஷனே இல்லை, ஆசிலேட்டிங் ஃபங்க்ஷனே இல்லை. ஸோ இது ஆம்ப்ளிடியூடை அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. இதை நம்ம விட்டுறலாம். ஆர்எல்ஸ் இந்த ஒரு ஷிஃப்ட்டை டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டோட்டல் ஒயில் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். அப்படி சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஈக்குவேஷன் என்னென்னு வரும். நான் ஒய் டேஷ்னு ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன். இது என்னென்னா ஒய் மைனஸ் ஏ நாட். ஏன்னா ஒய்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஏ நாட்டுங்கிறது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான். ஈக்குவல் டு இப்போ எஸ்ஹெச்எம்கான ஈக்குவேஷன் எப்படி வருது, ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் பி காஸ் ஒமேகா டி. நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே ட்ராப் பண்ணிட்டு கூட போகலாம். இந்த ஒய் டேஷ்லாம் எடுக்காமல் ஜஸ்ட்டு ட்ராப் பண்ணிட்டு கூட போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இப்போ நமக்கு ரெண்டு வெக்டார் இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி ரெசல்யூஷன் எடுப்பீங்க. ஏ வெக்டார் பி வெக்டார் இருக்குன்னா எப்படி ரெசல்யூஷன் எடுப்பீங்களோ அதே மாதிரி தான் இங்கே ரெண்டு ஆம்ப்ளிடியூட் இருக்குது. இப்போ ரெண்டு ஆம்ப்ளிடியூடுக்கும் என்ன ஃபேஸ் ஆங்கிள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த ஒய் டேஷ் ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதுகிறேன், ஏ காஸ் ஒமேகா டி மைனஸ் பை பை டூன்னு எழுதலாமா. காஸ் தீட்டா மைனஸ் பை பை டூங்கிறது சைன் தீட்டா. அதை அப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ இங்கேயும் காசு வர மாதிரி எழுதிக்கிறேன். ஒமேகா டி இங்கே ப்ளஸ் ஒரு 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆர் அந்த ஆங்கிளை வந்து ப்ளஸ் 0ன்னு வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு ஆங்கிளையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணால் ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன, ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 0 to பை பை டூ, தட் இஸ் பை பை டூ. அப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து 90 டிகிரி. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா ஏ நெட்டு ஆம்ப்ளிடியூட் நெட்டுக்கு என்ன ஃபார்முலா, ஒரு ரெண்டு வெக்டார் இருக்குது, ஏபின்னு ரெண்டு வெக்டார் இருக்குது அப்படின்னா இதுக்கான ரிசல்டன்ட் வெக்டாருக்கு என்ன ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான், ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. இதுதான் ரிசல்டன்ட்டு. கொடுத்தக்கூடிய ஆப்ஷனில்
ஏ ஆப்ஷன் ஆன்சர். இப்படி இல்லாமல் நீங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா பண்ணாலும் அதில் தீட்டாவில் இந்த π/2 சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. காஸ் 90 டிகிரி 1 ஆயிரும். இதே ஆன்சர் தான் வரும். ஸோ கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் ஏ வந்து கரெக்ட் ஆப்ஷன். The distance covered by a particle undergoing SHM in one time period. ஒன் டைம் பீரியடுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு மூவ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன் டைம் பீரியட்னா இது மீன் பொசிஷன் வச்சுக்கோங்க. மீன் பொசிஷன்லேருந்து ஃபுல் எக்ஸ்ட்ரீம் போயிட்டு திரும்ப மீன் வந்துட்டு ஆப்போசிட் சைடு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இங்கே வரதுக்கான டைம். இதுதான் ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன். அப்போ இந்த ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன் நான் எப்படி போடலாம்? இங்கேருந்து இங்கே வரையும் போயிருக்கு, திரும்ப ரிட்டர்ன் இங்கேருந்து இங்கே வந்திருக்கு, திரும்ப ரிட்டர்ன் இந்த எக்ஸ்ட்ரீம் போயிருக்கு, இங்கேருந்து திரும்ப இந்த மீன் பொசிஷன் வருது. ஸோ இது வந்து ஒரு ஆம்ப்ளிடியூட்னா இங்கே வந்து இன்னொரு ஆம்ப்ளிடியூட், இது இன்னொரு ஆம்ப்ளிடியூட், இது இன்னொரு ஆம்ப்ளிடியூட். ஸோ டோட்டலாக 1 2 3 4 எவ்வளவு டோட்டல் ஆம்ப்ளிடியூடு? டிஸ்டன்ஸ் கவர்டு, டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து ஈக்குவல் டு a + a + a + a, that is 4a. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் ஆன்சர் டி. ரேடியஸ், பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன், இனிஷியல் பொசிஷன் அண்டு சென்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன், கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸாங்கிறது சென்ஸ் ஆஃப் ரெவல்யூஷன் ஆர் இண்டிகேட்டட் இன் த பிலோ ஃபிகர். ஒய் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த ரேடியஸ் வெக்டார் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதில் பார்ட்டிக்கிளோட பாயிண்ட்டு இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். பார்ட்டிக்கிள் அட் டைம் வந்து t0ல் இங்கே இருக்குது. ஸ்டார்டிங்லேயே பார்ட்டிக்கிள் வந்து இங்கே இருக்குது. கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிறதுக்கு ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க. டைம் பீரியட் வந்து t = 4 செகண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க ஒரு ரெவல்யூஷனுக்கான டைமு. ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரேடியஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் ஆம்ப்ளிடியூட் தான் ஆக்சுவலாக 3 மீட்டர். அப்போ இந்த ரெண்டுமே நமக்கு டைரெக்டாக கிடச்சிருச்சு பாருங்கள். ஓகே, இப்போ ஒய் ப்ரொஜெக்ஷன் கேட்குறாங்க. ஒயில் உள்ள ப்ரொஜெக்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு இந்த பாயிண்டில் பார்ட்டிக்கல் இருக்குன்னா இதுதான் ஒய் ப்ரொஜெக்ஷன், இந்த பாயிண்டில் பார்ட்டிக்கல் இருக்குன்னா ஒய் ப்ரொஜெக்ஷன், இங்கே இருந்தால் இது ஒய் ப்ரொஜெக்ஷன், இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒய் ப்ரொஜெக்ஷன் இப்படி இருக்கும். ஸோ ஒயில் இந்த இடம் 0, இங்கே இட் ஹாஸ் சம் வேல்யூ 1 2 3 4 எனி வேல்யூ வச்சுக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் இங்கே 3 தான் இருக்க முடியும். டோட்டலு 3 இருக்கிறனால நான் ஒரு ரேண்டமுக்காக கொடுக்குறேன். அப்போ இந்த பார்ட்டிக்கிள் ஒய்யோட ஆரிஜினில் இருக்குது அப்படின்னா, ஸ்டார்டிங் பொசிஷனில் இருக்குன்னா நம்ம அதை சைன் ஃபங்க்ஷனாக எழுதணும். ஒருவேளை பார்ட்டிக்கிள் இந்த பொசிஷனில் இருந்திருக்கு அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதுவோம்? y = a sin ωt எழுதணும். ஏன்னா மீன் பொசிஷனில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா சைன் வேல்யூ வந்து 0லேருந்து 1 வரையும் போகுது. 0 டிகிரி டு π/2ல் பார்த்தீங்கன்னா 0 to 1 வரையும் போகுது. ஸ்டார்டிங்லேருந்து மேக்ஸிமம் வரையும் போகும். இங்கே கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து ஒய்யோட வேல்யூ மேக்ஸிமம், ஒயில் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மேக்ஸிமம் பாயிண்டில் இருக்குது. அப்போ ஒய் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா a cos ωt. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், காஸ் எங்கே யூஸ் பண்ணணும், சைன் எங்கே யூஸ் பண்ணணும். மீன் பொசிஷன்லேருந்து மினிமம் டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா அது சைன் ωt. மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா அது காஸ் ωt. அப்போ நான் என்ன சொல்கிறேன்? y coordinate projection, y projection particle at extreme position, maximum displacement position தான் இருக்குது. ஸோ நான் என்ன எழுதிக்கலாம்?
standard format of equation y equal to a cos omega t. ஸோ இங்கே ஏங்கிறது 3 சொல்லிட்டேன். cos ஒமேகாக்கு பதிலாக நமக்கு என்ன தெரியும், 2 pi கேபிட்டல் T இன்ட்டு T. ஸோ 3 cos 2 pi கேபிட்டல் T வந்து 4ங்கிறது நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இன்ட்டு T. இதை சிம்பிளை பண்ணால் y ஈக்குவல் டு 3 cos கட் பண்ணிட்டோம் அப்படின்னா pi t by 2ன்னு வருமா? ஓகே, இன் மீட்டர்ஸ், ஏன்னா ஆம்ப்ளிடியூடு 3 வந்து மீட்டரில் கொடுத்தனால. இன் மீட்டர்ஸ். ஓகே, அப்போ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். xt graph performing SHM, the acceleration of particle at t equal to 2 seconds. இந்த டைமில் ஆக்சலரேஷன் கேட்குறாங்க. ஒரு சிம்பிள் ஹார்மானிக் மோஷன் எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ ஆக்சலரேஷன் பொறுத்தளவில் சிம்பிள் ஹார்மானிக் மோஷனில் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ அப்படிங்கிறது நமக்கு அதான் ஃபார்முலா. அப்போ ஆங்குலர் ஃப்ரீக்வென்சி ஒமேகா மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சது. ஸோ ஃபார் கம்ப்ளீட் ஆசிலேஷனுக்கு இது டோட்டலாக எடுத்துக்கூடிய டைம் பாருங்கள். இதுதான் ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன். இதுக்கு எடுத்துக்கூடிய டைம் வந்து 8 செகண்ட்ஸு. அப்போ இதுக்கான டைம் பீரியட் வந்து 8 செகண்ட்ஸு கொடுத்த டயக்ராம்லேருந்து. ஆம்ப்ளிடியூட் வந்து +1லேருந்து -1 வரையும் போகுது. ஸோ அதோட மாட் வேல்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா +1 மீட்டர். இப்போ நான் இந்த ரெண்டை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணலாம், ஒமேகா ஈக்குவல் டு 2 pi t அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ 2 pi 8 பண்ணால் எனக்கு pi/4 பர் செகண்ட், பை ரேடியன் பர் செகண்ட்னு இது கிடச்சிருது. இப்போ நமக்கு தேவையானது என்னது, ஆக்சலரேஷன். சிம்பிள் ஹார்மானிக் மோஷனோட ஆக்சலரேஷனுக்கு we know that formula வந்து a equal to minus omega square amplitude minus omega வந்து pi/4 the whole square into amplitude 1. so minus pi square 4 square வந்து 16 meter per second square. இது ஆக்சலரேஷன் கொடுத்த ஆப்ஷனில் B மேட்ச் ஆகுது. The phase difference between displacement and acceleration. நான் இது ஃபார்முலா லிஸ்டிங்லேயே சொல்லியிருந்தேன். வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆன ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து π/2. இதே மாதிரி ஆக்சலரேஷனுக்கும் வெலாசிட்டிக்குமான ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் அகெயின் 5/2. அப்போ ஆக்சலரேஷன் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு எடுத்தோம்னா ரெண்டுக்கும், இதிலேருந்து ஆக்சலரேஷன்லேருந்து வெலாசிட்டிக்கு ஒன்று, வெலாசிட்டிலேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒன்று. அப்போ π/2 + π/2 we will get பைங்கிறது ஃபேஸ் டிஃப்ரென்ஸு. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸில் டி ஆப்ஷன் பை ரேடியன் அப்படிங்கிறது கரெக்டு. இது டைரக்டு ஒன் வேர்டு மாதிரி, புக் பேக் ஒரு ஒன் வேர்ட் கொஷின் மாதிரி. அதே மாதிரி எவ்வளோ ஈஸியான கொஸ்டின் பாருங்கள். ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிக்கிள் எக்ஸிக்யூட்டிங் SHM இன் ஒன் கம்ப்ளீட் வைப்ரேஷன். ஒன் கம்ப்ளீட் வைப்ரேஷன்னா இங்கேருந்து மேக்ஸிமம் போயிடுது, இங்கே போயிட்டு இங்கே திரும்ப வந்துடுது. அப்போ கம்ப்ளீட் பண்ணும் போது அந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஃபார் கம்ப்ளீட் வைப்ரேஷன் ஆர் ஆசிலேஷன் ஆர் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆர் கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷன், வாட் எவர் இட் இஸ், த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார் கம்ப்ளீட் வைப்ரேஷன் இஸ் 0 இல்லையா? பார்ட்டிகிள் வந்து மீன் பொசிஷனுக்கு வந்துடுது. தேர்ஃபோர் வெலாசிட்டிங்கிறது என்னது, சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைமு. ஸோ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்லை அப்படின்னா டெல்
எக்ஸுங்கிறதே இல்லை, சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டே இல்லாமல் போயிடுது. அப்போ therefore ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ என்ன ஆன்சர் 0. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸில் சி ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். A particle executes linear simple harmonic motion. லீனியர்னா என்ன, வெர்டிக்கல் என்ன? லீனியர்னா ஒரு டேபிள் இருக்குது, டேபிளில் ஒரு பாப் இருக்குது, ஏதாவது ஒரு மாசிவ் ஆப்ஜெக்ட், அது ஒரு ஸ்ப்ரிங்கில் கனெக்ட் ஆகிருக்கு, அந்த ஸ்ப்ரிங் ஃபிக்ஸர் பொசிஷனில் இருக்குது. இதை நம்ம இழுத்து விட்டோம்னா இது டூ அண்ட் ஃப்ரோ ஆசிலேட் ஆக போகுது. இது லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இதுவே வெர்டிக்கல்னால் என்ன, இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்குது, இதில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, இந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ஒரு பாப் கட்டு, நம்ம இதை ஆசிலேட் பண்ண விடலாம், இல்லை இதை வெர்டிக்கலாக மேலே கீழே ஆசிலேட் பண்ண விடலாம். ஆர்எல்ஸ் ஒரு சிம்பிள் பெண்டுலம் ஸ்ப்ரிங்கே இல்லாமல் இதை ஆசிலேட் பண்ண விடலாம். இதெல்லாம் நம்ம வெர்டிக்கலில் வந்துடும். ஓகே, இந்த மாதிரி லீனியர் ஒன்று கொடுத்துக்கிட்டு அதோட மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடு, மேக்ஸிமம் அது போகக்கூடிய டிஸ்டன்ஸு 3 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வேணா பார்ட்டிகிள் இஸ் 2 சென்டிமீட்டர், அதோட நடுவில் பாத்தில் ஆசிலேட்டிங் பாத்தில் 2 சென்டிமீட்டரில் இருக்கும் போது, ஃப்ரம் மீன் பொசிஷன் இருக்கும் போது, அந்த பொசிஷனில் த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் ஆக்சலரேஷன். அப்போ வெலாசிட்டிக்கான வேல்யூவும் ஆக்சலேஷனுக்கான வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குன்னு கொடுத்துட்டு டைம் பீரியடு என்னென்னு கேட்குறாங்க. அப்போ கோர் கண்டிஷனே என்னென்னா, நம்ம வெலாசிட்டிக்கான ஃபார்முலாவையும் எஸ்ஹெச்எம்மில் உள்ள வெலாசிட்டி ஃபார்முலாவையும் ஆக்சலேஷன் ஃபார்முலாவையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிட வேண்டியதான். பண்ணிவிட்டு அதில் டைம் பீரியட் எடுக்க வேண்டியதான். ஸோ கிவன் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஆம்ப்ளிடியூட் வந்து 3 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 3 சென்டிமீட்டரில் 2 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டரில் இருக்கும் போது வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் ஈக்குவலாக இருக்குது. 3 சென்டிமீட்டர்ஸில் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் அவங்க மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் 3 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு அதில் பர்டிகுலர் பாத்தில் மீன்லேருந்து அந்த நடுவில் கேப்பில் 3 சென்டிமீட்டருக்கு நடுவில் உள்ள 2 சென்டிமீட்டருங்கிற ஒரு கேப்பில் வரும்போது அதோட வெலாசிட்டியோட வேல்யூ ஆக்சலேஷன் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கான். அதுவும் மேக்னிடியூட்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்க. மேக்னிடியூடுனா நமக்கு மாடுலஸ் வேல்யூ, ப்ளஸ் ஆர் மைனஸை எடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கண்டிஷன் என்ன கண்டிஷன் அப்படின்னா, வெலாசிட்டிக்கான மேக்னிடியூடும் ஆக்சலேஷனுக்கான மேக்னிடியூடும் சேம். அப்போ இதில் நார்மல் வெலாசிட்டி ஆக்சலேஷனில் எஸ்ஹெச்எம்க்கான வெலாசிட்டி ஆக்சலேஷன் எழுதணும். ஒமேகா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நான் எக்ஸ் போட்டுக்கிறேன், நீங்கள் ஒய் போடணும்னா போட்டுக்கலாம். ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், சாரி ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். இந்த ஒமேகாவும் இதோட பவரையும் கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு மீதியை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணால் இந்த பக்கம் எனக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், இந்த பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இல்லை, ஒரு ஒமேகா ஏற்கனவே இருக்குல்ல, ஒமேகா 1 தான் கட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஒமேகாவை ஸ்கொயர் பண்ணால் ஒமேகா ஸ்கொயர் வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். ஓகே, நமக்கு வந்து டி கேட்டிருக்காங்க. ஏஎக்ஸ் வச்சு டி கண்டுபிடிக்க முடியாது, ஒமேகாக்குள்ளே டி இருக்குதுன்னு நமக்கு தெரியும், 2π/t. ஸோ இதிலேருந்து நம்ம ஒமேகாக்கு எழுதலாம். ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாமா? சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் பை 2 ஸ்கொயர், 9 மைனஸ் 4/4 தட் இஸ் 5/4. எக்ஸ்கியூஸ் மீ, இதில் வந்து ஒமேகா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5/2. டைம் பீரியடுக்கு we know that t equal to 2π omega, 2π square root of 5/2, 2 மேலே போயிடும். ஸோ t equal to 4π/√5 seconds. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் சி ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். ஃபோர்ஸ் லா யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம்,
A spring is stretched by 5 centimeter, that is 0.05 meter by force 10 Newton, F equal to 10 Newton கொடுத்துட்டாங்க. The time period of the oscillation when mass is 2 kg, M வந்து 2 kg இருக்கும்போது time period என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்ப்ரிங் இஸ் ஸ்ட்ரெச்டு அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் எல்லாம் யூஸ் பண்ணி வரும்போது நமக்கு ஃபார்முலா உடனே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடணும், இது வந்து ஹரிசாண்டல் டைம் பீரியட் T ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்மால் m பை கே வச்சு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடணும். இந்த டைம் பீரியட் தான் அவங்க கேட்குறாங்க. வேறு ஒமேகா வச்சுக்கிட்டு 2 T வச்சுக்கிட்டுலாம் குழப்பிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதுலேருந்து ரீஅரேஞ்ச் பண்ணாலும் ஒமேகாவுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை எம் தான் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த டைரக்ட் ஃபார்முலாக்கு வந்துட்டால் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கான வேலை முடிஞ்சிடும். கொடுத்துருக்கூடியதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு x ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் which is 0.05 meter, force வந்து 10 Newton, mass வந்து 2 kg. ஸோ நமக்கு m டைரெக்டாக இருக்குது, k மட்டும் தேவை, அதனால் k கால்குலேட் பண்ணிடலாம். k ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், f is equal to kx மைனஸ் kx, அது வந்து நெகட்டிவ் சைன் வந்து ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ நான் ஜஸ்ட்டு கேஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதிலேருந்து நமக்கு கே ஈக்குவல் டு எஃப் பை எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ ஃபோர்ஸ் வந்து 10 Newton, எக்ஸ் வந்து 0.05, மேலே 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1000, இங்கே வந்து 5 ஆயிரும். அப்போ 200 Newton per மீட்டர்னு வரும். ஓகே, இப்போ we know that டைம் பீரியடுக்கான ஃபார்முலா ஈக்குவல் டு 2 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் m பை k equal to 2 into 3.14 value into square root of mass வந்து 2 by k வந்து 200. அப்போ கட் பண்ணால் இது வந்து 6.28 ஆகுமா, இன்ட்டு கட் பண்ணிங்கன்னா 1/100 ஆகுமா, 100 வெளியே எடுத்தால் 6.28 by 10ன்னு வருமா. அப்போ t equal to 0.628 செகண்ட்ஸு. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் டி ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி இன்னொரு ப்ராப்ளம் 2017 கேட்டது. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கே கொடுத்துட்டு அதுக்கான அதை வந்து பாருங்கள், into cut into length of ratio, இது cut into n parts of k ஓட ரேஷியோ 1:2:3 கொடுத்துட்டா ரொம்ப ஈஸி, சீரீஸ் பண்ணுறதுக்கு டைரெக்டாக பண்ணிடலாம். அதை கட் இன்ட்டு லென்ஸு, அந்த லென்த்து வந்து 1:2:3 இருக்குது. ஓகேவா, கே சீரீஸ் கே பேரலர்னால் ரொம்ப ஈஸி. இதை கட் பண்ணுறாங்க வேரியஸ் லென்த்தில், அந்த லென்த்துக்கான ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியணும், we know that k is inversely proportional to Lன்னு தெரியணும். இப்போ இவங்க கொடுத்துருக்க லென்த்ஸ் ஆர் இன் ரேஷியோ என்ன ரேஷியோவில் இருக்குது, லென்த்ஸு ஆர் இன் ரேஷியோ 1:2:3. அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 1 + 2 + 3னா 6 பார்ட்டு. 6 பார்ட்டில் L1 லென்த் எவ்வளோ இருந்திருக்கு, 6 பார்ட்டில் 1/6 ஆஃப் L இருந்திருக்கு. L2 எவ்வளோ இருந்திருக்கு, 6 பார்ட்டில் 2 பார்ட்ஸ் இருந்திருக்கு ஆஃப் டோட்டல் லென்த்து. L3 வந்து டோட்டல் 6 பார்ட்டில் 3 பார்ட்ஸ் ஆஃப் டோட்டல் லென்த்தில் இருந்திருக்கு. இது இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரம் திஸ் we can write k வந்து எப்படி இருக்கும், இதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனட்டாக இருக்கும். அப்போ நான் 1/6 L எப்படி எழுதலாம், 6 times kன்னு எழுதலாம். K2 இதுக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்கும். அப்போ 6/2k தட் இஸ் 3kன்னு எழுதிக்கலாம். K3 எப்படி எழுதலாம், 6/3kன்னு எழுதலாம், தட் இஸ் 2kன்னு எழுதலாம். ஸோ இது கேக்கான ரேஷியோ என்னங்கிறத மாற்றி எழுதிட்டோம். இப்போ ஃபார் சீரியஸ்க்கு நமக்கு என்ன ஃபார்முலாவோ அதை எழுத வேண்டியதான். ஃபார் சீரியஸ் 1/ks ஈக்குவல் டு 1/k1 + 1/k2 + 1/k3. இது வந்து 6k + 1/3k + 1/2k. ஸோ 6k எல்சிஎம் எடுத்துட்டோம்னா மேலே 1 ப்ளஸ் இங்கே வந்து 2 ப்ளஸ் இங்கே 3. ஸோ 6/6k தட் இஸ் 1/k.
1/ks நமக்கு தேவை என்னது ks கேட்குறாங்க. அதாவது சீரியஸ் கனெக்ஷனில் உள்ளதை வந்து k டேஷ்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. அதுதான் இங்கே ks. அதை நம்ம இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா kன்னு கிடச்சிருது. இதே மாதிரி பேரலல் ஃபார் பேரலல் kp ஈக்குவல் டு k1 + k2 + k3. இது ஃபார்முலாலே சொன்னோன்னா அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் 6k + 3k + 2k. அப்போ இதை தான் என்ன எடுக்க சொல்லியிருக்காங்க k டபுள் டேஷ்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு k பேரலல் ஈக்குவல் டு எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 8 11k. அப்போ k டேஷ்க்கும் ரேஷியோன்னு எழுதிக்கிறேன். k டேஷ்க்கும் k டபுள் டேஷ்க்கும் உள்ள ரேஷியோ 1k is to 11k, that equal to 1 is to 11. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் ஆன்சர் C. Body of mass m attached to lower end of a spring whose end is fixed and spring has negligible mass. Spring mass illa. When m is slightly pulled down and released, its oscillation with the time period 3 seconds. So first ஒரு ஸ்ப்ரிங்கில் ஒரு மாஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கேன்னு வச்சுக்கலாம். இதுக்கான டைம் பீரியட் t1 ஈக்குவல் டு 3 seconds. when the mass m is increased by 1, அப்போ ஸ்ப்ரிங் வந்து அதே ஸ்ப்ரிங் தான், அதுக்கான ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கே தான் இருக்குது. இப்போ மாஸ் தான் என்னவாயிடுச்சு, கொஞ்சம் ஆட் ஆயிடுச்சு, 1 kg ஆட் ஆயிடுச்சு. ஸோ m+1 ஆயிடுச்சு. அப்போனா டைம் பீரியட் t2 வந்து 5 seconds ஆயிடுச்சு. 5 seconds ஆயிடுச்சுன்னா the value of m in kgs. ஸோ எம்முக்கும் டைம் பீரியடுக்கும் என்ன ரிலேஷன்? we know that t equal to 2pi square root of m/kங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். இதிலிருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணலாம், t proportional to square root of m. excuse me. therefore நான் என்ன எழுதிக்கிறேன், t2/t1 equal to square root of m2/m1 எழுதலாமா? இதிலிருந்து m2 தான் நமக்கு என்னது, m+1ன்னு கொடுத்துருக்காங்க by m. இப்போ நான் பவர் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அப்போ t2 ஸ்கொயர் பை t1 ஸ்கொயர் ஈக்குவல் டு m+1/mன்னு வருமா? இந்த m+1/m m/m+1/mன்னு மாற்றிக்கலாமா? அப்படி மாற்றினா எனக்கு 1+1/mன்னு வந்துருமா? ஓகே, இப்போ நான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். t ஸ்கொயர் இது வந்து 5 ஸ்கொயர் பை t1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1+1/m. இது வந்து 25/9. இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். -1 ஈக்குவல் டு 1/mன்னு வரும். இப்போ திருப்பி எழுதிக்கலாம். 1/m ஈக்குவல் டு 25 - 9/9, that is 16/9. ஃப்ரம் திஸ் m is equal to ரெசிப்ரோக்கல் எழுதணுமா? அப்போ 9/16 kg. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் D ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் எனர்ஜியிலிருந்து கொஷின். பார்ட்டிக்கிள் எக்ஸிக்யூட்டிங் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வித் ஆம்ப்ளிடியூட் A has same potential and kinetic energy at the displacement. எந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூவில் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜியும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ கண்டிஷன் இதுதான். இந்த கண்டிஷன் ரெண்டும் ஈக்குவல்னு வச்சுக்கிட்டு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? கிவன் கண்டிஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி மஸ்ட் பி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜின்னு கொடுத்துட்டாங்க ஃபார் சம் எக்ஸ் வேல்யூ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அந்த எக்ஸ் தான் என்னென்னு கால்குலேட் பண்ண போகிறோம். இது ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர் இதுக்கான ஃபார்முலா. இது ஆஃப் கே ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஆஃப் கே கட் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆர் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு
2x square or a equal to square root of 2x இல்லையா? இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் பாருங்கள், ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுத்தால் ஏவாயிரும், இது ரூட் 2 இங்கே எக்ஸ் ஆயிரும். கிவன் ஆம்ப்ளிடியூட் a ஈக்குவல் டு ஸ்மால் n கொடுத்துட்டாங்க. தர்ஃபோர் a ஈக்குவல் டு ரூட் 2xன்னு எழுதிக்கலாமா? ஃப்ரம் திஸ் x ஈக்குவல் டு a பை ரூட் 2 கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் சி வந்து கரெக்ட் ஆன்சர். A body is executing SHM with frequency n. The frequency of its potential energy. First, டைரெக்டாக SHMக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதிருங்க. அந்த ஈக்குவேஷனுக்கு, தட் இஸ் ஈக்குவேஷன் ஃபார் பொட்டன்ஷியல் எனர்ஜி எழுதிருங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி எழுதிட்டு அதில் ஒமேகா டி வரக்கூடிய இடத்துல ஒமேகா இடத்துல என்ன வருதுன்னு பாருங்கள். ஏன்னா ஒமேகா வந்து நமக்கு எதுக்கு ஈக்குவல்னு தெரியும், 2π நியூ. இந்த இடத்துல நியூங்கிறது தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 2π n நமக்கு தெரியும். இந்த பிளேஸில் என்ன வருது, ஒமேகாவுக்கு பதிலாக என்ன வருது, 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் இல்லை n/2 டைம்ஸ் என்ன வருதோ அதை நம்ம எழுதிக்க வேண்டியதான். ஸோ ஐடியா சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், ஃபார் எனி SHM சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் x ஈக்குவல் டு a cos ஒமேகா டி, நீங்கள் a sin ஒமேகா டி கூட எழுதிக்கலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி u ஈக்குவல் டு ஆஃப் k எக்ஸ் ஸ்கொயர்ட். இந்த எக்ஸ்க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆஃப் k a ஸ்கொயர்ட், எக்ஸ்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். மேலே உள்ள ஈக்குவேஷன் வந்து காஸ் ஸ்கொயர்ட் ஒமேகா டி. இதில் ஆஃப் காஸ் ஸ்கொயராக இருக்குது, நம்ம காசாக மாற்றினா தான் ஸ்டாண்டர்ட் டேர்முக்கு வரும். அப்போ a ஸ்கொயர்ட் இதை வந்து 1 + cos 2 ஒமேகா டி பை 2ன்னு எழுதலாமா? ஏன்? பிகாஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 + cos 2 தீட்டா பை 2 அப்படிங்கிற ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஸோ இதை வச்சு எழுதுனா நான் 2வை வெளியே எடுத்துக்கிறேன். 2ka² 1 + cos 2 ஒமேகா டி. பாருங்கள், ஒமேகா டி வர வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, 2 ஒமேகா வந்துருச்சு. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு, நான் இதிலேருந்து என்ன சொல்லிடலாம், 2 ஒமேகா இருக்குது. அப்படின்னா 2 × 2π n இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதை நான் திரும்ப எப்படி எழுதலாம், 2π × 2n எழுதலாம். அப்போ ஃப்ரீக்குவென்சி என்னவாயிருக்கு, பொட்டன்ஷியல் எனர்ஜி டேர்மில் ஃப்ரீக்குவென்சி வந்து 2n டைம்ஸ் இருக்குது. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் பி, ஃப்ரீக்குவென்சி வந்து 2 டைம்ஸ் இருக்குது பொட்டன்ஷியல் எனர்ஜியில். இந்த டேர்ம் எப்படி இருக்குன்னு மட்டும் கம்பேர் பண்ணி சொல்கிறோம். ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனில் ஒமேகா டி இருக்குது, இங்கே வந்து 2 ஒமேகா இருக்குது. 2 ஒமேகா இருந்தாலே உள்ள 2π × 2n இருந்தால் தான் 2 ஒமேகாவாக இருக்க முடியும். அவ்வளோதான். சிம்பிள் பெண்டுலம் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்கு. மாஸ் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் இஸ் இன்க்ரீஸ்டு 2 thrice. சிம்பிள் பெண்டுலமில் மாஸுக்கு வேலையே இல்லை. டைம் பீரியடு ஆர் ஆசிலேஷன் ஆர் ஃப்ரீக்குவென்சி இது எல்லாமே இண்டிபெண்ட் ஆஃப் மாஸு. இவங்க மாஸ் வந்து என்ன ஆனாலும் நம்ம அதை விட்டுற வேண்டியதான். மாஸ் ஆஃப் பாப் இன் சிம்பிள் பெண்டுலம் இஸ் இன்க்ரீஸ்டு thrice to ஒரிஜினல் மாஸ் அண்ட் லென்த் இஸ் மேட் half ஆஃப் இட்ஸ் லென்த் வந்து இம்பேக்ட் பண்ணோம். The new time period of oscillation வந்து x/2 times to original time period, then value of x. Okay. Given mass becomes 3 times of original mass. Okay. அதாவது நான் இது வந்து மாஸ்னால் m2ன்னு எழுதிக்கிறேன். செகண்ட் மாஸ் வந்து m1 மாஸோட 3 டைம்ஸாக இருக்குது, கூடிருச்சு. டைம் 2 என்னவாயிருச்சுக்கு, x/2 டைம்ஸ் ஆஃப் இனிஷியல் டைம் பீரியட் t ஆயிருக்கு. x/2 டைம்ஸ் ஆஃப் ஒரிஜினல் டைம் பீரியட்னு கொடுத்துருக்காங்க. x தான் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, முக்கியமான பாயிண்ட்டு
time period of simple pendulum is independent of mass. இதே horizontal time periodல m/k it depends the mass. இங்கே வந்து independent of mass. So we know that t equal to 2 pi square root of L by G. From this I can infer t proportional to square root of L. மீதி எல்லாமே constants. அப்போ from this what I can tell, t2 by t1 equal to square root of L2 by L1. அப்போ t2 வேல்யூ நான் என்ன எடுத்திருக்கேன், x by 2 times of t1 by t1ங்கிறது just t1 equal to square root of L2ங்கிறது length எழுதவே இல்லையோ, L2 is half of initial length. அப்போ half L1 L2ங்கிறது half L1 by initial length L1. இதில் t1 கட் பண்ணிக்கலாம், இங்கே L1 கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து x by 2 equal to square root of 1 by 2ன்னு வருது. both sides ஸ்கொயர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு x squared by 4 equal to 1 by 2ன்னு வந்துடும். So x square equal to 4 by 2 that is 2ன்னு வந்துடும். From this square root எடுத்தனா x equal to root of 2ன்னு வந்துடும். கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் ஆப்ஷன் A is correct answer. A pendulum is hung from a roof of a sufficiently high building and is moving freely from to and fro like a simple harmonic oscillator. The acceleration of a bob of pendulum is 20 meter per second square at a distance 5 meter from the mean position. The time period of oscillation. ரொம்ப ஈஸியாக தான் கேட்குறாங்க. A வேல்யூ வந்து 20 meter per second square given. Distance x equal to 5 meter it is also given. Okay, நமக்கு வந்து டைம் பீரியட் வேணும். டைம் பீரியட்னா 2 pi by ஒமேகா, அதுக்கு முதல்ல நம்ம ஒமேகா வேணும். ஒமேகா ஈக்குவல் டு எப்படி போகிறோம் பாருங்கள். we know that acceleration equal to minus omega square x or mod a equal to omega square x இல்லையா, மைனஸை விட்டுடலாம். அப்போ இதில் வந்து ஒமேகா ஸ்கொயர் equal to a by x, that is a வந்து 20 கொடுத்துருக்காங்க by x 5 4ன்னு வந்துடுது. from this square root எடுத்தோம்னா ஒமேகா equal to 2 radian per second. இப்போ ஒமேகா கிடச்சிருச்சு. we know that எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்கள். வெறும் ஒமேகா வேல்யூவும் டைம் பீரியட் மட்டும் வச்சு கேட்குறாங்க. 2 pi by ஒமேகா equal to 2 pi by 4 4 இல்லை, ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம். என்னது 2 pi by 2 கட் பண்ணிட்டோம் அப்படின்னா pi seconds. டைம் பீரியட் equal to pi seconds. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸில் B ஆப்ஷன் இஸ் ஆன்சர். டூ 2025 உள்ள கொஷின் எவ்வளோ ஈஸியான ஒரு கொஷின் பாருங்கள். 2 ஐடென்டிக்கல் பாயிண்ட் மாசஸ் வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது. அதில் வந்து நான் என்ன எழுதிக்கலாம், m1 equal to m2 equal to m1 எழுதிக்கலாம். சஸ்பெண்டட் ஃப்ரம் 2 செப்பரேட் மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங்க்கு மாஸ் இல்லை, அண்டு அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ k1 and k2. ஆசிலேட் வெர்டிக்கலி இஃப் தேர் மேக்ஸிமம் ஸ்பீட்ஸ் வெலாசிட்டி மேக்ஸிமம் ஆர் சேம், அதாவது velocity of point mass p at maximum equal to velocity of q maximumக்கு ஈக்குவலாக இருக்குது or the same, then the ratio of amplitude aq by ap by aq கேட்கல, aq by ap கேட்டிருக்காங்க. mass of amplitude ap என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிஷன்லேருந்தே போவோம். ஸோ விபி மேக்ஸிமம்
given Vp maximum equal to Vq maximum கொடுத்துட்டாங்க at particular some பாயிண்டில். அப்போ இதுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன? ஏ ஒமேகா. அப்போ ஏபி நான் ஒமேகா பின்னு போட்டுக்கிறேன். இது வந்து ஏக்யூ ஒமேகா க்யூன்னு போட்டுக்கலாம். ஏ ஒமேகா வெலாசிட்டி மேக்ஸிமத்துக்கான ஃபார்முலா ஏ ஒமேகா. இதிலிருந்து ஏக்யூ பை ஏபி இதான் நம்ம கேட்குறாங்க, இந்த ரேஷியோ கேட்குறாங்க. இது எழுதுனா நமக்கு வந்து ஒமேகா பி பை ஒமேகா க்யூ வருமா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம்? ஏக்யூ பை ஏபி ஈக்குவல் டு ஒமேகா பி. பிக்கான ஒமேகா வேல்யூ வி நோ தட் ஒமேகா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை எம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிங்கிறது ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கல், ஃபஸ்ட்டு மாஸு, அதுக்கான கே வேல்யூ K1 பை மாஸ் வந்து ரெண்டுக்குமே எம் அப்படியே வச்சுக்கலாம். பை ஒமேகா க்யூ அதுக்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K2 பை மாஸ் அப்படியே வச்சுக்கலாம். எம் கட் ஆயிடுது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் K1 பை K2ன்னு வருது. என்னது? ஏக்யூ பை ஏபிக்கான ரேஷியோ. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் ஆன்சர் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறது ஃபோர்த் ஆப்ஷன். ஈஸியான கொஷின் தான், 2025 கேட்ட கொஷின். இன்னொரு கொஷின், 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஈஸியாக 8 மார்க் வாங்கலாம். இதுவும் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஷின் தான். In an oscillating spring mass system, a spring is connected to box filled sand. As a box oscillates, sand leaks slowly out of the box vertically, so the average frequency omega t and the average amplitude A of t of the system change with time t. Which of the following options schematically depicts these changes correctly? Okay, first angular frequency की சொல்றேன். We know that t equal to 2 pi square root of m by k ன்னு தெரியுது. இதில் 2 pi இல்லை டைரெக்டாக ஒமேகாலேருந்தே போயிடுவோம். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை எம்ங்கிறது நமக்கு தெரியும். இதிலேருந்து நான் என்ன சொல்லலாம்? ஒமேகா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பை எம். இப்போ மாஸ் வந்து குறையுது, தர்ஃபோர் மாஸ் வந்து என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. சேண்ட் வந்து வெளியே லீக் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. மாஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா தென் ஒமேகா வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா இது லீனியராக கிடையாது, ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. அப்போ அது பவர் 1/2 அந்த மாதிரி குறையுது. ஸோ என்ன வேல்யூ அந்த மாதிரி கூடுது. ஸோ என்ன வேல்யூ இருக்குமோ அதிலிருந்து ஒமேகா வந்து இன்க்ரீஸிங்காக இருக்கணும். ஒமேகா வந்து இந்த மாதிரியான கிராஃபாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆம்ப்ளிடியூடுக்கு பார்ப்போம். சேண்ட் வந்து லீக் ஆகுது. சேண்ட் லீக் ஆகுது அப்படின்னா மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. மாஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா கைனட்டிக் எனர்ஜி என்ன ஆகும்? ½ mv². அப்போ கைனட்டிக் எனர்ஜியும் டிக்ரீஸ் ஆகும். அப்போ சேண்டு லீக் ஆக கைனட்டிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. அப்போ த சேண்ட் பாக்ஸு டஸ் நாட் கிவ் த சேம் புஷ் இல்லையா? அந்த ஸ்ப்ரிங்க்கு வந்து அதே புஷ் கொடுக்காது, சேம் புஷ். அப்போனா எனர்ஜி வந்து குறையுது. எனர்ஜி வந்து நம்ம கைனட்டிக் எனர்ஜியில் வந்து k ஈக்குவல் டு ½ KA² சொல்லுவோம். இதிலிருந்து ஆம்ப்ளிடியூட் வந்து என்ன சொல்லுவோம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2E/kன்னு சொல்லலாம். இதை நான் எப்படி இன்ஃபர் பண்ணலாம்? A
ப்ரொபோஷ்னல் டு ரூட் ஆஃப் ஈன்னு சொல்லலாம். டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். அப்போ எனர்ஜி குறையுதுன்னா வென் எனர்ஜி டிக்ரீசஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல், அப்போ ஆம்ப்ளிடியூடும் குறையுது. இதுவும் பவர் ஆஃப் 1/2 குறையுது. அப்போ பவர் ஆஃப் 1/2 குறையுது. டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ஈயாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வரும். பவர் ஆஃப் 1/2 குறையுதுன்னா ஒரு கர்வ் ஷேப்பாக இன்க்ரீஸ் ஆகும், கர்வாக டிக்ரீஸ் ஆகும். கர்வாக டிக்ரீஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரியானது இதுதான் ஆம்ப்ளிடியூடு. அப்போ இந்த ரெண்டும் மேட்ச் ஆகக்கூடிய கிராஃப் எது? ஆன்சர் 2 இஸ் கரெக்ட் கிராஃப். ஓகே, இதோட ஆசிலேஷன் டாப்பிக்கில் 2024 வரையும் கேட்ட எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணிட்டோம். இதுக்கு தேவையான எல்லா ஃபார்முலாவும் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலா பிடிஎஃப் வேணும்னா கமெண்டில் பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடிக்கு நான் பிடிஎஃபாக சென்ட் பண்ணி வைக்கிறேன். அதர்வைஸ் நம்மளோட டெலிகிராம் ஆர் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். நான் இப்போ சால்வ் பண்ண இதே டைப்பில் உங்களால் எவ்வளோ ப்ராப்ளம் முடியுமோ அவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசி இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.